இன்னைக்கு மார்க்கெட்ல பிஎஸ்சி ஷேர் வந்து 4.52% கரெக்டா இருந்தது. கடந்த 2 நாள்ல இந்த பாம்பே எக்ஸ்சேஞ்ச் ஷேர் வந்து 8% கிட்ட கீழே விழுந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாளைக்கு செபியோட மீட்டிங் நடக்க போகுது. நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மீட்டிங்ல செபி வந்து வீக்லி எக்ஸ்பைரிய தூக்குவாங்க, அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து அந்த மீட்டிங்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ட்ரேடர்ஸ் வந்து ஒரு வீக்லி எக்ஸ்பைரி பை பண்ணாங்க அப்படின்னா அது வந்து 1 வீக் வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கும். நிப்டியா இருந்தா அது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகும். சென்செக்ஸா இருந்தா அது வந்து வியாழக்கிழமை வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பைரி ஆகும். ஸோ இந்த செட்டப் பேர் தான் வந்து வீக்லி எக்ஸ்பைரி. பட் வந்து செபி என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இந்த வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட்ல வந்து வாலட்டாலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரீசெண்டா வந்து ஜான் ஸ்ட்ரீட் மாதிரியான பெரிய பெரிய ட்ரேடிங் கம்பெனிஸ் வந்து இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன மாதிரி மேனிபுலேட் பண்ணி அவங்க வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கேஸ் ஸ்டடி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாளைக்கு மீட்டிங்ல வீக்லி எக்ஸ்பைரிய செபி வந்து ரிமூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்ததுனால பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் வால்யூம் குறையும். அப்படி குறைஞ்சதுன்னா அவங்களோட ரெவன்யூ வந்து அடிவாங்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஷேர் வந்து கடந்த 2 நாள்ல 8% கீழே விழுந்திருக்கு. நாளைக்கு ஃப்ரைடே மீட்டிங்ல செபி என்ன முடிவு பண்ணுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும்.